வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பூ எடுத்து நான் பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சுடுதண்ணியை காய வச்சு அதில் நம்ம சுடுதண்ணி கொதிக்கிறப்ப மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா 4 கொதித்ததுக்கப்புறம் நம்ம காய் வடிகட்டுறதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நீங்கள் அந்த ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவை எல்லாம் பெசரி விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி வச்ச பூ எடுத்து அதில் போட்டு அதில் இருக்க ஈரப்பதமே போதும். அந்த ஈரப்பதத்திலே பிசைஞ்சு வச்சுட்டா நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசாலா அதில் பிடிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அப்போ தான் மசாலா உதிராது, சட்டிலையும் பிடிச்சிக்காது. இந்த கடலை மாவு, ரொம்ப கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டுட்டோன்னா அப்படியே இருப்பு சட்டியில் பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், நான் கிண்டுறேன், ஒன்று கூட அடியில் பிடிக்கவே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி மசாலாவும் பிரிஞ்சு எண்ணெயிலையும் போகாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவு போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.